Hi students, இன்னைக்கு நம்ம class 12 mathsல exercise 1.1ல first sumல third subdivision பார்ப்போம். Find the adjoint of the following. இங்க என்ன கொடுத்திருக்காங்க 1/3. இங்க ஒரு matrix கொடுத்திருக்காங்க. So இதோட adjoint நம்ம கண்டுபிடிக்கணும். So let us take the given matrix as A. ஏன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி இங்க ஒரு நம்பர் வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்கேலார் டேர்ம்ஸ் இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ அட்ஜாயிண்ட் கே இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குன்னா இப்போ இதுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கே டு த பவர் n-1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு சம் ஸ்கேலார் பக்கத்தில் ஒரு மேட்ரிக்ஸ் இருந்து அதுக்கு அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதுதான் ஃபார்முலா. கே டு த பவர் n-1 இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. கே டு த பவர் n-1 என்னன்றது என்ன? இங்க ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னா என்ன? இப்போ இது 2/2 மேட்ரிக்ஸா இல்லை 3/3 மேட்ரிக்ஸா அப்படின்றத. இது 3/3 மேட்ரிக்ஸ். உங்களுக்கு மோஸ்ட்லி 2/2 அண்ட் 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல தான் கொடுப்பாங்க, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஸோ 2/2 மேட்ரிக்ஸா ஆர் 3/3 மேட்ரிக்ஸான்றதை மட்டும் நீங்க பார்த்துக்கணும். இது வந்து 3/3, 3 rows and 3 columns இருக்கு இல்லையா, ஸோ 3/3 மேட்ரிக்ஸ் இது. ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் வந்து இஸ் ஈக்குவல் டு 3. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3, தட் இஸ் ஈக்குவல் டு n. n இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ இந்த n வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n is equal to k ன்றது என்ன? இங்க 1/3 கொடுத்திருக்காங்க இல்லையா, so 1/3 to the power n-1 means 3 minus 1. இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் நம்ம அட்ஜாயிண்ட் யூசுவலா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு அதோட டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா தான் அட்ஜாயிண்ட். ஸோ இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மைனர் எடுத்துக்கோங்க. 1 into 2. இதில் வந்து 1 into 2 2. ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் சிம்பிள் போடணும் இல்லையா, சிம்பிள் ஞாபகமாக போட்டுக்கோங்க. 1 into 2 2 மைனஸ் 2 2s are 4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அதனால பிளஸ் 2 பிளஸ் 4 சாரி 2 2s are 4. அடுத்தது மைனஸ் சிம்பிள் போட போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் விட்டுட்டா பேலன்ஸ் என்ன இருக்கு? 2 2s are minus 2 into 2. அப்போ minus 4. 1 into 2 minus 2. அடுத்தது பிளஸ் சிம்பிள். பிளஸ் சிம்பிள் போட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம் விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா இங்க minus 2 into minus 2. அப்போ பிளஸ் 4 ஆயிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 4 ஆயிடும் இல்லையா. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஸோ 4. 1 into 1 minus 1. அடுத்து செகண்ட் ரோக்கு வருவோம். செகண்ட் ரோல இப்ப பண்ணும்போது செகண்ட் ரோ விட்டுடுங்க அண்ட் ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கீங்க? 2 2s are 4. இப்ப சிம்பிள் என்ன போடணும்? இங்க மைனஸ் 2 2s are 4. minus 2 into 1 minus 2 வரும். ஆல்ரெடி ஃபார்முலால இங்க ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ பிளஸ் ஆயிடும். பிளஸ் 2. அடுத்தது பிளஸ் சிம்பிள் போட போறோம். இங்க பிளஸ் சிம்பிள் போட்டுட்டு இப்போ செகண்ட் ரோ விட்டுட்டு செகண்ட் காலமும் விட்டுருங்க. செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் விட்டுட்டீங்கன்னா 2 into 2 2 2s are 4 minus 1 1 into 1 1 minus 1. then again இங்க மைனஸ் சிம்பிள். செகண்ட் ரோ விட்டுற போறோம், தேர்ட் காலம் விட்டுற போறோம். செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம் விட்டுட்டோம்னா 2 into minus 2 minus 4 minus 2 into 1 2. ஓகேவா? அடுத்தது இப்ப தேர்ட் ரோக்கு வரும். இப்ப தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் விட்டுணும். தேர்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் விட்டுருங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு? 2 2s are என்ன மைனர் இருக்கு? 2 2s are 4. இப்போ சிம்பிள் என்ன பண்ணணும்? இங்க மைனஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அப்ப இங்க பிளஸ். இந்த மைனஸ் பிளஸ் ஆல்டர்னேட்டிவா போட்டுட்டே வாங்க. இப்போ 2 2s are 4 4 minus 1 1s are
1. அடுத்தது மைனஸ் சிம்பிள். இப்போ என்ன பண்ண போறோம், தேர்ட் ரோ விட்டுணும் செகண்ட் காலம் விட்டுற போறோம். தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் விட்டுற போறோம். அப்போ 2 2s are 4, minus 2 into 1 minus 2 வரும். இங்க ஃபார்முலாலே ஒரு மைனஸ் வர்றதால இப்போ பிளஸ் 2 ஆயிடும். அடுத்தது பிளஸ் சிம்பிள் போடணும். தேர்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம் விட்டுருங்க. இப்போ 2 1s are 2, minus 2 into 2 minus 4, ஃபார்முலாலே ஒரு மைனஸ் வரதால மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 4 ஆயிடும். டு த டிரான்ஸ்போஸ், இதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது 1/3க்கு என்ன வரும், 1/3 டு த ஹோல் ஸ்கொயர்னா 3 minus 1 2 ஆயிடும், ஸ்கொயர்னு வந்துடும். 2 plus 4 6, minus 4 minus 2 minus 6, வெளியில ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 6 வரும். அடுத்தது 4 minus 1 3, minus 4 minus 2 minus 6, minus into minus plus. ஓகே ஓகேவா? மைனஸ் 3 அடுத்த செகண்ட் ரோ பார்ப்போம். 4 plus 2 6, வெளியில ஒரு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 6. அகெயின் 4 minus 1 3, வெளியில பிளஸ் 3 தான் இருக்கு. ஸோ 3. இங்க minus 4 minus 2 minus 6 ஆகும். இங்க வந்து அப்போ வெளியில ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ பிளஸ் 6 ஆயிடும். அடுத்தது 4 minus 1 3, 4 plus 2 6, வெளியில ஒரு மைனஸ் இருக்கிறதால இங்க minus 6. 2 plus 4 6. to the transpose. இப்போ என்ன ஆகும், 1/3 to the whole square 1/9 ஆகும். இப்போ இங்க இருந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து 3 காமனா வெளியில எடுக்கலாம் நம்ம. ஸோ இன்டூ 3 காமனா வெளியில எடுத்துருங்க. எடுத்துட்டா பேலன்சிங் என்ன இருக்கும் பாருங்க. 6ல 3 எடுத்துட்டீங்கன்னா 2 times, இங்கேயும் 2 times, இங்க 1 time, இங்க -2, இங்க 1 time, இங்க 2, இங்க 1 -2 2. இந்த நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 3யும் 9ம் கட் பண்ணீங்கன்னா 3 வந்துடும், 1/3 வந்துடும். இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. இது டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்கிறேன், ரோவா இருக்கிறத காலமா சேஞ்ச் பண்ணி போடணும், காலமா இருக்கிறத ரோவை சேஞ்ச் பண்ணி போடணும். இப்போ இந்த ரோ வந்து நம்ம காலமா இந்த காலமா ரோவை சேஞ்ச் பண்ணி போடுவோம், எப்படி வேணா போடலாம். ஸோ இப்போ இந்த காலமா ரோவை சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா என்ன ஆகும், 2 -2 1, அடுத்த ரோ அடுத்த காலம் 2 1 -2, அடுத்தது 1 2 2. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். adjoint of A is equal to, இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.